எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை எல்லாம் இங்கே இங்கே மீட் பண்ணுற முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் தெரியும், இது நானும் விஜயும் சேர்ந்து நடிக்கிற 3வது படம், சிவகாசி போக்கிரிக்கு அப்புறம். ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி ஹோப்ஃபுல்லி நாங்கள் ஒரு ஹேட்ரிக் எய்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். விஜயோட சிவகாசி பண்ணியிருக்கேன், போக்கிரி பண்ணியிருக்கேன், கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் படம். ஆனால் இந்த படத்துக்காக அப்ரோச் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபஸ்ட்டு தோணுச்சுன்னா, ஒரு அருமையான லவ் ஸ்டோரி. இது வரைக்கும் நான் விஜயோட பண்ணலை. நான் விஜயோட நிறைய இதுக்கு முன்னாடி லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய பார்த்து ரசிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. ஒரு ஸ்வீட், சிம்பிள், க்ளீன் லவ் ஸ்டோரி. அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிச்சு. அதுக்கு சித்திக் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். சித்திக் சார் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். நான் அவரோட பெரிய ஒரு ஃபேன். சின்ன வயசுலேருந்து அவரோட மூவிஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு இது எனக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. வடிவேல் சார், எங்களோட காம்பினேஷன் இது. நம்மளுக்கும் இது ஹேட்ரிக் இல்லை வடிவேல் சார்? போக்கிரி வேலுக்கு அப்புறம் இது. ஸோ மொத்தம் டீம் ப்ரொடியூசர்ஸ், ஏற்கனவே நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ஸ். ஸோ ஒரு அருமையான டீம், நல்ல ஒரு சப்ஜெக்ட், நல்ல ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இது என்னோட நெக்ஸ்ட் ரிலீஸாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களை எல்லாம் இந்த ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணுறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹோப் எங்களோட ஹார்ட் ஒர்க், எங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த ப்ராஜெக்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் இட் அண்ட் லெட்ஸ் சி லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ.